ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான ஒரு டேஸ்டியான ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். அடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடை எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஹெல்தியான ரெசிபி. இன்ஸ்டன்டா நம்ம மாவு அரைச்சு இன்ஸ்டன்டா செஞ்சிடலாம். முதல் நாளே ஆட்டி வைக்கணுன்ற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. இன்னைக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா டேஸ்ட் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 200 கிராம் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா 200 கிராம் அளவு பச்சரிசி, அப்புறமா 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்து, 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் பாசி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 பல் போல பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு பருப்பு சீக்கிரமா அரைப்பட்டுருங்க. பட் ஆனா அரிசி அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் இன்னைக்கு அரிசி தனியா பருப்பு தனியா ஊற வச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆட்டும் போது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா பருப்பு ரொம்ப அரைப்பட்டுரும். எல்லாமே ஒன்னா போட்டீங்கன்னா அப்போ அடைக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பருப்பு தனியா அரிசி தனியா ஊற வச்சிடலாம். நம்ம நல்லா எல்லாமே நல்லா டிப் ஆகுற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. பிகாஸ் பருப்பு தண்ணி நிறையா அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமாவே. ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு ஊற வச்சாச்சு. அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நான் இட்லி அரிசி போட்டுட்டேன். அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற 200 கிராம் அளவு பச்சரிசி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம பருப்பு அரிசி எதுவுமே நம்ம இன்னும் கழுவலைங்க. ஸோ நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை கிளீன் பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினா கூட போதும். நம்மளுக்கு அதுவே கரெக்டான டைம் தான். இப்போ நம்மளுக்கு ஊறிடுச்சு, கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கிரைண்டரில் மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அது போட்டுடலாம். இது அரைகிறதுக்கு கொஞ்சமா நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்படும். இது கொஞ்சம் அரைப்படட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற பூண்டு போட்டுடலாங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரிசி போட்டுடலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க எப்பயும் இட்லிக்கு அரிசி ஆட்டுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. அந்த பதம் வந்த வரைக்கும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுடலாம். இப்போ அரிசி அரையட்டும். இப்போ பருப்பு ஊறி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அரிசி பாருங்க நம்ம நார்மலா எடுக்கிற பதத்துல இருக்கு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருக்கிற பருப்பு போட்டுடலாம். பருப்பு ரொம்ப நேரம் அரைப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டா அரைப்பட்டாலே போதும். ரொம்ப நைஸா அரைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடைக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு அரைஞ்சாலே கூட போதும் தான். பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு ஓரளவுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடைக்கு மிக்ஸ் பண்றதுக்கு தேவையான மற்றது என்னென்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன பீஸஸா எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, முருங்கை இலை, அப்புறமா பெருங்காயத்தூள். நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுடலாங்க. அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணாம தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்கீரை போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை சிலர் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க சாப்பிடும் போது. அதனால நான் இன்னைக்கு லைட்டா மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரை, அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஊத்திடலாம். இது நீங்க நார்மலா தோசை ஊத்துற மாதிரி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு இழுக்க வராதுங்க சில டைம். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி சுத்தி மாவு ஊத்துனீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் மாவு. சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு சூப்பரா கரெக்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. இது வந்து வேகணுங்க. உங்களுக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ளெல்லாம் மாவு வந்து அந்த அளவுக்கு வெந்திருக்காது. ஸோ இதை வேக வைக்கிற பதம் தான் ரொம்ப முக்கியம் அடை செய்யும் போது. ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம வேக வைக்கணும். நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு இதுக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளெல்லாம் மாவா இருக்கும். அதனால நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்போதான் மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட அடை சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்திங்க. ரொம்ப ரொம்ப சாப்பிடவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இது எல்லாமே கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.